வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மறைந்த நடிகர் விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக கட்சி. அதாவது அவரு முதல்ல 2006 தேர்தல சந்திச்சாரு கட்சி தொடங்குன உடனே. இப்ப வந்து 2026 20 வருஷம் கழிச்சு முதன் முறையா அவங்க வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கான ஒரு அ பெரிய அளவுல பேசு பொருளா இருக்குது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த 20 ஆண்டுகள்ல ஒவ்வொரு தேர்தல்லயும் விஜயகாந்த் என்னென்ன அ அ கட்சியோட கூட்டணி வச்சாரு, எவ்வளவு வாக்குகள் வாங்குனாரு, அதுக்கப்புறமா அவங்களோட கட்சி கடந்து வந்த பாதை, அதுக்கப்புறம் இப்ப அது எந்த நிலைமையில இருக்குது, அதனோட எதிர்காலம் என்னவாகும், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள பத்தியும் அரசியல் ஆர்வலர்கள் என்னென்னலாம் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா தரப்பினரோட கருத்தையும் இப்ப நம்ம அலசி ஆராய போறோம். 2005ல கட்சி தொடங்கின அ அ மறைந்த நடிகர் விஜயகாந்த், அப்போ 2006வது தேர்தல்ல என்ன பண்ணாருன்னா, அனைத்து தொகுதிகளிலும் தேமுதிக வந்து தனித்து போட்டியிட போகுது அப்படின்னு சொன்னாரு. சரி, இவர் ஏதோ சின்ன லெவல்ல கட்சி தொடங்கி இருக்கிறாரு, ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு கேட்பாருன்னு எதிர்பார்த்தா, அவருக்கு கூட்டணியை பத்தி கேட்கவும் இல்ல. தனித்து போட்டியிட போறேன் அப்படின்னு அறிவிச்ச போது, எல்லா பெரிய கட்சிகளுமே திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும் எல்லாமே வந்து அத பெருசா கண்டுக்கல. ஏன்னா, அ அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தொடங்கி, அதாவது நவரச நாயகன் கார்த்தி வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் வந்து கட்சி தொடங்குனாங்க எம்ஜிஆருக்கு அப்புறமா. ஆனா அவங்க எல்லாருமே வந்து அவங்க தொடங்கின கட்சிகள் எல்லாமே மக்களுக்கு பெரிய அளவுல தெரியாம காணாம போயிடுச்சு. அதனால அந்த மாதிரி தான் இவரோட கட்சியும் ஆகப்போகுது அப்படின்னு பெரிய கட்சிகள்லாம் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல, அவங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பெரிய வியப்பை ஏற்படுத்தினாரு விஜயகாந்த். என்னன்னா, விருத்தாச்சலம் தொகுதியில அவர் கட்சியில அ அ தனித்து போட்டியிட்டாலுமே கூட, அவர் ஒத்தை ஆளா விருத்தாச்சலம் தொகுதியில வெற்றி பெற்று, அ ஒரே ஆளா சட்டமன்றத்துக்கு வந்தாரு. அப்ப வந்து எல்லா பெரிய கட்சிகளுக்குமே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இது எப்புட்றா இந்த மனுஷன் கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷம் 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த தனிச்சு போட்டியிட்டு, அதுவும் அவர் வாங்குன ஓட்டு பார்த்தீங்கன்னா, அ 27,00,000, அதுக்கும் மேல. அது வந்து தமிழ்நாட்டு ஓட்டு அளவுல என்ன விகிதாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8%. அதாவது கடந்த 10 வருஷத்துல சீமானோட நாம் தமிழர் கட்சி பல தேர்தல்கள கண்டு இப்ப வச்சிருக்கிற அந்த 8% ஓட்ட அவரு தன்னோட முதல் கட்சி தொடங்கின ஒரே வருஷத்துல நடந்த முதல் தேர்தலிலேயே அவ்வளவு வாக்குகளை பெற்றதுதான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த 5 வருஷமா அவர் வந்து ரொம்பவே ஒரு கம்பீரமா சட்டசபைக்கு வந்துட்டு இருந்தாரு. அடுத்து வந்த 2009ல வந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுல வந்து அவரு அப்பயும் தனிச்சு தான் போட்டியிட்டாரு. அதுல எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 31,00,000 ஓட்டு வாங்கினாரு. அது வந்து 10%. அப்ப அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி இருந்தது அவருக்கு. 2006 தேர்தல்லயும் சரி, 2009 தேர்தல்லயும் சரி, விஜயகாந்துக்கு அது பெரிய அளவுல ஒரு விஸ்வரூபத்தை வெளிப்படுத்துனதோட மட்டும் இல்லாம, அதே தேர்தல்கள்ல கலைஞர் கருணாநிதியோட திமுகவும் ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்றது. அதே சமயம் அதிமுகவோட ஜெயலலிதா வந்து ரொம்ப பெரிய அளவுல தோல்வியை தழுவினாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, 2011 எலெக்ஷன்ல விஜயகாந்த வந்து ஜெயலலிதா தன்னோட அதிமுக கூட்டணியோட சேர்த்துக்கிட்டு, அவர் கேட்ட 41 தொகுதிகளையும் கொடுத்தாங்க. அந்த 41 தொகுதிகள்ல போட்டியிட்ட அவரு 29 தொகுதிகள்ல வெற்றி பெற்று, யாருமே திமுகவுக்கே பெரிய அதிர்ச்சி ஆச்சு. அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா ஆறிட்டார். எப்பவுமே திமுக தான் எதிர்க்கட்சி தலைவரா, அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி தான் இருந்துட்டு இருந்த சமயத்துல அந்த வரலாறையே மாத்தி அமைச்சு அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா ஆயிட்டாரு. திமுக 3வது இடத்துக்கு போச்சு. 2011ல நடந்த தேர்தல்ல விஜயகாந்த் பெற்ற வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 7.9. அதாவது 2006 தேர்தல்ல அவர் பெற்ற அதே வாக்குகள், கிட்டத்தட்ட 27,00,000 வாக்குகள் வந்து அவர் அப்பயும் பெற்றிருந்தாரு. ஆனா 29 இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் ஆயிருந்தாரு. அதுக்கு முந்தைய அந்த 5 ஆண்டும் தனி ஆளா வந்து ரொம்ப ராஜ மரியாதையோட இருந்த அவர் எதிர்க்கட்சி தலைவரா ஆனதுக்கு அப்புறமா, அதாவது ஒரு பெரும்பான்மையா ஜெயலலிதா வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அவரை வந்து பயங்கரமா அவமானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அத்தனை எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அவர் வந்து அவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்கிறபடி ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட கட்சியே வந்து ரொம்ப சிதைச்சு சின்னாபின்னமாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான ஒரு வேலைய
ஜெயலலிதா பார்த்தாங்க. அதுக்கப்புறமா 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபி தலைமையிலான கூட்டணியில சேர்ந்து அவர் பெற்ற வாக்குகள் எவ்வளவுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 20 லட்சம் தான். அந்த தேர்தல்ல அவர் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவும் இல்லை. 2014 தேர்தல்ல விஜயகாந்தோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்தது. அப்போ அவரோட கட்சியோட நிலைமையும் ரொம்பவே வலிமை இழந்து இருந்தது. அந்த சமயத்துல திமுகவோட கூட்டணி வைக்கிறது தான் உங்களுக்கும் கட்சிக்கும் நல்லது அப்படின்னு நிறைய பேர் வந்து அவருக்கு அறிவுரை சொன்னதுனால அவரு திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. அப்போ கலைஞர் கருணாநிதி கூட அந்த கூட்டணி பத்தி சொன்னாரு. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, கூடிய சீக்கிரம் பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொன்னாரு. அந்த நிலைமையில தான் எதிர்பாராத விதமா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒண்ணு அமைச்சு அதுல வந்து விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, தேமுதிக, இடதுசாரிகள் எல்லாருமா சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒண்ணு அமைச்சு அதுக்கு வந்து விஜயகாந்த முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சாங்க. ஆனா அந்த தேர்தலில் விஜயகாந்துக்கு டெபாசிட் கூட கிடைக்கல அப்படிங்கிறது தான் ரொம்பவே சோகமான விஷயம். அப்ப அவர் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் தான். அதாவது 2.5% வாக்குகள் தான் அவர் பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதாவது கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இல்லாத சூழல்ல விஜயகாந்துக்கும் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருந்த போது அவர் மறுபடியும் பாஜக தலைமையிலான கூட்டணியிலேயே சேர்ந்து அந்த தேர்தலை சந்திச்சாரு. ஆனா அந்த தேர்தல்ல அவர் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா வெறும் 9 லட்சம், அதாவது 2% வாக்குகள் தான். அதுக்கப்புறம் 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது விஜயகாந்துக்கு ரொம்பவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருந்ததுனால அவரோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா அவங்க பண்ண தப்பு என்னன்னா, ஒரே நேரத்துல திமுகவோட துரைமுருகன் கிட்ட வந்து நேரில் சந்திச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே தொலைபேசி மூலமா அதிமுகவோடையும் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அம்பலப்பட்டு போய் ரொம்பவே அசிங்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 2 கட்சிகளுமே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நேர்மை இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால 2 கட்சிகளுமே அவங்கள வந்து கை கழுவி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா யாருமே கூட்டணியில அவங்கள கூப்பிடாத நிலைமையில கமல்ஹாசன் என்ன பண்ணாரு, தன்னோட வந்து மக்கள் நீதி மையத்துல அவங்க கட்சியை வந்து கூட்டணி சேருமாறு அழைப்பு விடுத்தாரு. ஆனா அதுக்கும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தான் உங்களோட சீனியர், நீங்க தான் எங்க கட்சியில வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே ரொம்பவே வந்து அவங்க மதிப்பிழந்து போற நிலைமை வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் எந்த கூட்டணிகளையும் சேர முடியாம வேற வழி இல்லாம டிடிவி தினகரனோட சேர்ந்து அந்த தேர்தலை அவங்க சந்திச்சாங்க. அந்த தேர்தல்ல அவங்க பெற்ற வாக்குகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 லட்சம். அதாவது சதவீதத்துல பார்த்தோம்னா 1/2% கம்மி. அதாவது 0.48% தான் வாக்குகள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் இறந்து ஒரு 3 மாசத்துல வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்லையும் அவங்க மறுபடியும் அதிமுக கூடவே கூட்டணி வச்சாங்க. அந்த தேர்தல்லையும் அவங்களால ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. இப்படி அவங்களோட கட்சி வர வர மாமி கழுதை போலானால் கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆச்சு, கட்டெரும்பும் தேஞ்சு காணாம போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தேமுதிகவுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிற அளவுல முதல் தேர்தலையே அவ்வளோ செல்வாக்கோட வந்த அந்த கட்சி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதோட மதிப்பை இழந்து கடைசியில வாக்குகளோட எண்ணிக்கையும் ரொம்பவே குறைஞ்சு போய் இப்ப வந்து இருக்கிற இடமே தெரியாத போயிருமோங்கிற நிலைமையில, அதாவது குத்துயிரும் குலயுயிருமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்துகிட்டு இருக்குது. இப்பதான் என்ன பண்ணாங்க அவங்கன்னா, சரி இந்த முறையும் நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சா இருக்கிறதும் இல்லாம போயிடும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களோ என்னமோ. அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேரு அதை பத்தி எழுதிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த தேர்தலையும் அவங்க போய் அதிமுகவோட கூட்டணி வச்சா கடந்த 2 தேர்தல்கள்லையும் மாநிலங்களவை உறுப்பினருக்கு இடம் கொடுக்கறதா அதிமுக சொல்லி அவங்களை ஏமாத்தினது போலவே இந்த முறையும் ஏமாற்றத்தை மட்டுமே அவங்க அடைவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை எழுதுனதுனாலையும் அவங்க கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட நம்ம வந்து திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும், அதுதான் இந்த ஜெயிக்கிற கட்சியா இப்ப இருக்குது, அதனோட சேர்ந்தாதான் நம்ம கட்சியோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சதுனாலையும் இப்ப வந்து அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அது அவங்களுமே சொன்னாங்க, இன்னைக்கு எங்களோட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களோட பெருவாரியான விருப்பத்துக்கு இணங்க நாங்க வந்து திமுகவோட கூட்டணியில சேர்ந்திருக்கோம், உறுதிப்படுத்தியிருக்கோம். இடங்கள் எத்தனை இடங்கள்ல போட்டியிட போறோம், என்னென்ன தொகுதிகளில் போட்டியிட போறோம், அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க.
ஸோ இந்த நிலைமையில தான் இப்ப அவங்க எடுத்திருக்கிறது அவங்களோட கட்சிக்கு தேமுதிகவுக்கு அது வந்து ரொம்ப சரியான முடிவு. அவங்க கட்சிய வளர்க்கறதுக்கான ஒரு நல்ல முடிவு அப்படின்னா கூட, அது திமுகவுக்கு அவங்க வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி தான் நெறைய அரசியல் ஆர்வலர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கிற கருத்து என்னவா இருக்குன்னா, எந்த பலமும் இல்லாம உருக்குலைஞ்சு போய் நிக்கிற தேமுதிகவ திமுக கூட்டணியில சேர்த்துக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடமோ, இல்ல ஒரு 4, 5 சட்டப்பேரவை தொகுதிகளோ கூட ஒதுக்குறது கூட தேவையில்லாத விஷயம். அது வந்து திமுகவுக்கு ஒரு இழப்பு தான் அப்படிங்கிற வகையில தான் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பேசுறாங்க. என்னன்னா, அவங்கள சேர்த்துக்கிட்டது அவங்க கட்சிக்கு நல்லதுன்னு தான் அவங்களா வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா, இந்த இந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறமா, எங்களால தான் இந்த வெற்றியே கிடைச்சதுன்னு சொல்லி, அதுக்கு வந்து பெருசா உரிமை கொண்டாடுவாங்க. அப்படின்னு எல்லாமும் ஒரு பலதரப்பட்ட கருத்துக்கள், விமர்சனங்கள் அவங்க மேல இப்ப எழுந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்ப எத்தன தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்குவாங்க திமுகவுல இருந்து? அத வந்து அவங்க ஏத்துப்பாங்களா? அதெல்லாமும் கேள்விக்குறியா தான் இருக்குது. எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம். விரைவில் மற்றொரு விஷயம் பத்தின அலசலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது வாசுகி லட்சுமணன்.